பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 34, இறை வார்த்தை 4. துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன், அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் நாம் துணை வேண்டி ஆண்டவரை தேடி அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து காத்திருக்கக்கூடிய நேரத்திலே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இது ஒரு வகையான ஆசீர்வாதம் ஆண்டவருடைய கரத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி வரும் பொழுது அவர் உயிரோடு இருந்து நம்மை கண்காணித்து கொண்டு இருக்கிறார் என்கின்ற எண்ணம் நமக்கு வேண்டும். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய வார்த்தைகளை கொடுத்தவர், ஒரு நாளும் அதை மாற்றிக் கொள்பவர் அல்ல, அவற்றை திரும்ப பெற்றுக்கொள்பவர் அல்ல. ஏனென்றால் அவர் கொடுத்த வார்த்தைகள் அனைத்தும் உயிர் உள்ளன, ஆற்றல் மிக்கவை. எனவே அந்த வார்த்தைகளை நாம் தியானித்து நடக்கக்கூடிய வேளையிலே, அவருடைய குரலுக்கு செவி கொடுக்கக்கூடிய வேளையிலே, அதிகாலையிலே அவரை தேடி காத்திருக்கக்கூடிய வேளையிலே நாம் மிகவும் ஆசி பெற்றவர்களாய் இருக்க முடியும். அதே போல் நமக்கு ஏதாவது ஒரு காரியத்தில் துணை வேண்டுமே என்றால் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கக்கூடிய வேளையிலே அவர் நமக்கு துணையாய் வந்து நம்முடைய குரலுக்கு மறுமொழி கொடுப்பார். அதே போல் எந்த ஒரு அச்சத்திலும் பயத்திலும் இருந்து நமக்கு விடுதலை கொடுப்பார். எனவே அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருக்காக காத்திருக்க வேண்டும், ஆண்டவரை தேட வேண்டும், ஆண்டவருக்கு செவி கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே நற்கருணை பிரசன்னத்திற்கு முன்பாக அமர்ந்து இருந்து நாம் ஜெபிக்கின்றோம். அப்படி என்றால் நீங்கள் ஆண்டவரை தேடி வந்திருக்கிறீர்கள், ஆண்டவருக்காக காத்திருக்கிறீர்கள். பல வகையான வேலைகளின் நடுவிலும் இந்த செய்திகளை கேட்டு அந்த செய்திகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் அறிக்கையிடுகிறீர்கள், அனுப்பி விடுகிறீர்கள். இது ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம். அதே போல் அன்பார்ந்தவர்களே, சங்கீதம் 14வது அதிகாரம் 2வது இறை வார்த்தையை வாசித்து பாருங்கள். ஆண்டவர் விண்ணிலிருந்து மானிடரை உற்று நோக்குகின்றார். ஏனென்றால் அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் காத்திருக்கின்றார். அப்படி காத்திருக்கக்கூடிய நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தேடி அவருடைய குரலை கேட்க நாம் வரக்கூடிய வேளையிலே நாம் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்போம். அதே போல் எரேமியா 29வது அதிகாரம் 13வது இறை வார்த்தையை வாசித்து பாருங்கள். அதில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, நீங்கள் என்னை தேடுவீர்கள், உங்கள் முழு இதயத்தோடும் என்னை தேடும் போது நீங்கள் என்னை கண்டடைவீர்கள். அப்படி என்றால் அரைக்குறை இதயத்தோடும் சிந்தனைகளோடும் வந்து ஆண்டவரை தேடக்கூடாது. ஏனென்றால் நாம் அப்படி தேடும் பொழுது ஆண்டவருடைய கரத்தில் இருந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. சில நேரங்களில் நாம் என்ன செய்கின்றோம், ஜெப நேரங்களில் நம்முடைய சிந்தனையை மற்ற இடங்களில் வைத்துவிட்டு மற்றதை பற்றி சிந்தித்து கொண்டே நாம் ஜெபம் சொல்லுவோம், ஜெபமாலை சொல்லுவோம். அதே போல் கோயிலுக்குள் இருக்கக்கூடிய வேளையிலே அந்த கோயிலில் நடக்கக்கூடிய வழிபாடுகளில் முழுவதுமாய் நம்முடைய மனம் ஈடுபடுவது இல்லை, ஆர்வமாய் தேடுவது இல்லை. இப்படிப்பட்டவர்கள் ஒரு பெயர் கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, பாருங்கள், யோனா தீர்க்கதரிசி புத்தகம் 2:2 சொல்லப்பட்டு இருக்கின்றது, மீன் வயிற்றுக்குள் இருந்த யோனா ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார். ஆண்டவரும் அவருக்கு குரல் கொடுத்து அவரை அந்த மீனின் வயிற்றில் இருந்து காப்பாற்றி அவரை வெளியிலே கொண்டு வந்தார். அதே போல் பாருங்கள், சங்கீதம் 142 முழுவதும் வாசித்து பாருங்கள். அதில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, தாவீது குகையில் இருக்கும் பொழுது ஆண்டவரை நோக்கி மன்றாடுகின்றான். சிங்கம் தன் குட்டிகளோடு இரைகளை தேடுவதைப் போல சவுல் அரசன் தாவீதை தேடி அலைந்து கொண்டு இருக்கின்றார். அவரை எப்படியாவது அழித்துவிட வேண்டும் என்று அலைந்து திரிகின்றார். அந்த நேரத்திலே ஆண்டவரை நோக்கி பாதுகாப்புக்காக மன்றாடிய நேரத்திலே ஆண்டவர் தாவீதோடு கூட இருந்தார். தாவீதை நிறைவாய் ஆசீர்வதித்தார். 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, கர்ச்சிக்கும் சிங்கம் போல
சாத்தான் யாரை விழுங்க வேண்டும் என்று இந்த உலகத்தில் அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றான். அன்பார்ந்தவர்களே, சிங்கம் போல் அநேக பேர் நம்மை சுற்றி வருவார்கள். நம்மை அழித்துவிட வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு வருவார்கள். எப்படியாவது என்னுடைய குடும்பம் அழிந்து போய்விடாதாம் என்கின்ற ஏக்கத்தோடு அநேக காரியங்களை செய்கிறவர்களை கூட நாம் பார்த்து இருக்கின்றோம். ஆனால் பாருங்கள், ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருந்த, ஆண்டவரை தேடிய தாவீதை ஆண்டவர் காத்து வழிநடத்தினார். சங்கீதம் 34:4 சொல்லப்பட்டு இருக்கின்றது, ஆண்டவரை தேடும் பொழுது தாவீதுக்கு சிங்கத்தின் ஞாபகம் வந்தது. எனவே ஆண்டவர் எப்பொழுதும் சிங்கங்களின் கையிலிருந்து தன்னை தப்புவிப்பார் என்கின்ற எண்ணத்தோடு இருந்தவர் இந்த சவுலுடைய கரத்திலும் இருந்தும் தப்புவித்தார். சங்கீதம் 34:10 சொல்லப்பட்டு இருக்கின்றது, சிங்க குட்டிகள் உணவின்றி பட்டினி கிடக்க நேரிட்டாலும் ஆண்டவரை தேடுவோருக்கு நன்மை ஒன்றும் குறைவுபடாது. நாம் ஆண்டவரை தேடக்கூடிய வேளையிலே நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகள் ஒரு நாளும் குறைவுபடாது. சில நேரங்களில் நன்மைகள் குறைவுபட்டு இருக்குதே என்றால் அது நம்மளுடைய பாவங்களாய் இருக்கலாம், நாம் செய்த தவறுகளாய் இருக்கலாம். அதற்கு என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? ஆண்டவருடைய பாதத்தில் இருந்து ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். சில நேரங்களில் ஜெபித்தால் கூட நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படாமல் இருக்கலாம். அப்பொழுது நீங்கள் உபவாசம் இருந்து ஆண்டவரிடம் மன்றாடக்கூடிய வேளையிலே ஆண்டவர் மனம் இறங்குவார், உங்களை தேடி வந்து உங்களை ஆசீர்வதிப்பார். பாருங்கள், யோவேல் புத்தகம் 2வது அதிகாரம் 12, 13, 14 வார்த்தைகளை வாசித்து பாருங்கள். இப்பொழுதாவது நீங்கள் உண்ணா நோன்பிருந்து உங்களுடைய உள்ளத்தை கிழித்து கொண்டு ஆண்டவரிடம் வாருங்கள், உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, உபவாசம் இருந்து ஜெபிக்கக்கூடிய வேளையிலே நாம் யார் மீதெல்லாம் தாழ்வான மன எண்ணம் கொண்டு இருக்கிறோமோ, கசப்பு வைராக்கியம் கொண்டு இருக்கிறோமோ, மற்றவர்களை பார்த்து நாம் தவறாக பேசி இருக்கிறோமோ, அவை எல்லாவற்றையும் நினைவு கூர்ந்து அதை மன்னிக்கக்கூடிய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். 2 குறிப்பேடு 15:2 சொல்லப்பட்டு இருக்கின்றது, நீ ஆண்டவரை தேடினால் கண்டடைவீர், நீர் ஆண்டவரை புறக்கணித்தால் அவரால் புறக்கணிக்கப்படுவீர் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது. அன்னாள் மலடியாக இருந்து சொற்களை கேட்டு மனம் உடைந்து போயிருந்த அன்னாளுடைய கூக்குரலை கேட்டு ஆண்டவர் ஆசீர்வதித்தார். பொருத்தனையோடு அவர் ஆண்டவரை நோக்கி ஜெபித்தார். ஆண்டவரே, எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தால் அவரை உமது பணிக்கே கொடுப்பேன் என்று சொன்னார். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவரும் ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தார். அவரை ஒரு தீர்க்கதரிசியாக மாற்றினார் ஆண்டவர். அன்பார்ந்தவர்களே, அதேபோல் ஆண்டவரும் இந்த நாளில் உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்ய தயாராக இருக்கின்றார். நாம் செய்யக்கூடிய ஒரே ஒரு வேரை ஆண்டவருக்காக செவி கொடுக்க வேண்டும், ஆண்டவரை தேட வேண்டும், ஆண்டவருக்காக காத்திருக்க வேண்டும். எனவே இந்த நாளில் ஆண்டவரை தேடி வந்திருக்கின்றோம், அவருடைய பிரசன்னத்தை நாடி இருக்கின்றோம். ஆண்டவர் உண்மையிலே உங்களை தொடுவார். எனவே ஆண்டவரிடம் கேட்போம், ஆண்டவரே, என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், இன்னும் அதிகமாய் உம்மை தேட வேண்டும், அதற்கு நல்ல ஒரு மனநிலையை தாரும் என்று சொல்லி கேளுங்கள். இந்த நேரத்திலே ஆண்டவர் நமக்கு தருவார். எனவே சிறிது நேரம் என்னோடு இணைந்து நீங்கள் ஜெபிப்பீர்களா? இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூய நல்ல ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. தந்தையே, ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை பலப்படுத்தி ஆசீர்வதிக்கின்றீர். ஆண்டவரே, நீர் எவ்வளவு இனிமையானவர் என்பதை உமது வார்த்தை மூலம் நாங்கள் சுவைத்து பார்த்து கொண்டு இருக்கின்றோம். இந்த நாளில் எங்களுக்கு வாக்கு கொடுத்தீரே, சிங்க குட்டிகள் உணவின்றி பட்டினி இருக்க நேரிட்டாலும் ஆண்டவரை நாடுவோருக்கு நன்மை ஏதும் குறைவுபடாது என்று. ஆம் தகப்பனே, ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே நீர் எங்களை தட்டி எழுப்பக்கூடிய நேரத்தில் உமது பாதத்தில் அமர்ந்து உமது வார்த்தைகளை தியானித்து அதன்படி நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் நீர் எங்களை மாற்றுகின்றீர். ஆனாலும் தகப்பனே, நாங்கள் உமது கரத்திலிருந்து தப்பி பாவம் செய்து ஆண்டவரை பாவ சூழ்நிலைகளில் மாட்டி அதிலிருந்து வெளியே வர முடியாமல் இருக்கின்றோம். எவ்வாறு சிங்கம் கர்ச்சிக்கும் சிங்கம் உணவை தேடி அலைவதைப் போல சாத்தான் எங்களை அழித்துவிட வேண்டும் என்று தேடி அலைந்து கொண்டு இருக்கின்றான். இந்த நேரத்தில் சோர்வோடு உமது பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, போராட்டங்களோடு உமது பாதத்தில் இருந்து ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் மீது மனம் இறங்கி ஆண்டவரே, எங்களுடைய பாவங்கள், குற்றங்கள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து உமது அன்பினாலும் இரக்கத்தினாலும் தாங்கி ஆண்டவரே, இந்த நாளிலே எதை செய்ய வேண்டும், எங்களுடைய தேவைகள் என்ன என்பதை அறிந்து
இருக்கின்றீர். எனவே துணை செய்ய நீர் கடந்து வருவீராக. எங்களுடைய ஜெபத்திற்கு மறுமொழி தருவீராக. எல்லா வகை அச்சத்திலும் இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. தந்தை, இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக உமது அன்பு முகத்தை பார்த்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். அவர்களையும் ஆசீர்வதிப்பீராக. அவர்களுடைய தேவை என்ன என்பதை அறிந்து ஆண்டவரே அவருடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தி அவர்களோடு நீர் இருக்கின்றீர் என்பதை சொல்லி அவர்களை வழிநடத்த வேண்டுமாய் மை நோக்கி ஜெபிக்கின்றேன். சங்கீதம் 34:18 சொல்லப்பட்டு இருக்கின்றது போல உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார், நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார் என்கின்ற வார்த்தையின்படி ஆண்டவரை உடைந்து போய் வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய குரலை கேட்பீராக. நைந்த நெஞ்சத்தோடு உம்மை நோக்கி கூக்குரலுடைய பிள்ளைகளை நீர் பாதுகாத்து ஆண்டவரை நீர் காப்பாற்றி வழிநடத்த வேண்டுமாய் மை நோக்கி ஜெபிக்கிறேன். தகப்பனே, இந்த அதிகாலையிலே நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டிருப்பதற்காக நன்றி. அநேக பிள்ளைகளுடைய ஜெபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னிமரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். எங்கள் நல்ல தந்தையே, ஆமேன், ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் அருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருக்கு செவி கொடுப்போம், ஆண்டவரை தேடுவோம், ஆண்டவருக்காக காத்திருப்போம், நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இந்த நேரத்தில் உயிருள்ள தெய்வம் தரக்கூடிய மெய்யான ஆசீர்வாதத்தை, விண்ணக ஆசீர்வாதத்தை பெற்று நம்முடைய பிள்ளைகளோடு பகிர்ந்து கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.